வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 8ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸுடைய 2ஆம் காலாண்டு விற்பனை விபரம் வெளியாயிருக்கு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் மொத்த விற்பனை 24% குறைந்து 66,165 யூனிட்டுகளாக இருக்குது. சில்லறை விற்பனை 17% குறைந்து 85,495 யூனிட்டுகளாக இருக்குது. சமீபத்தில் சைஃபர் அட்டாக்னால் செப்டம்பர் மாதத்தில் விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கு. பாரம்பரியமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் மாடல்கள் நிறுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவுடைய கட்டணங்கள் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் 2ஆம் காலாண்டு முடிவுகளை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரேஞ்ச் ரோவர் விற்பனை 76% மற்றும் டிஃபெண்டர் மாடல் 67% விற்பனை இருக்குது. டாடா மோட்டார் மெர்ஜர்லாம் முடியட்டும், எந்த கம்பெனி என்ன விலைக்கு வாங்கலாம்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ரிசல்ட்டெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம். 2ஆம் காலாண்டு ரிசல்ட் வரவும் நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். அப்புறம் டைட்டன் கம்பெனியோட 2ஆம் காலாண்டு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். டொமஸ்டிக் சேல்ஸ் 18% அதிகரிச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் சேல்ஸு 86% அதிகமாகிருக்கு. ஜுவல்லரி பிஸ்னஸ் 19%, வாட்ச் பிஸ்னஸ் 12% அதிகமாகிருக்கு. ஐ கேரில் 9% குரோ ஆகிருக்கு. நிறுவனம் இந்த காலாண்டில் 54 புதிய கடைகளை திறந்துருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு கடை திறந்துருக்கிறாங்க. உள்நாட்டில் 54 புது ஷோரூம் திறந்துருக்கிறாங்க. மொத்தம் 3,337 கடைகளை இப்போ வச்சுருக்கிறாங்க. பிஸ்னஸ் அப்டேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பங்கோட விலை ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது. இப்போயும் 3,300க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள். இறங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல நிறுவனமாக அது இருக்கும். ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 3,300க்கு கீழே போக இறங்கினா கன்சிடர் பண்ணுங்கள், இல்லாட்டி வெயிட் பண்ணுங்கள். இங்கே தான் இருக்கும். விலை ரொம்ப ஏறுறதுக்கு இப்போ உடனே வாய்ப்பு இல்லை. அப்படியே ஏறினாலும் மறுபடியும் இறங்கிரும். ஸ்விங்க்கு தான் இப்போ பயன்படுத்த முடியும். 3,300க்கு கீழே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரிங்கார் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத்ரா சமீபத்தில் ஐபிஓவில் வந்த நிறுவனம். 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, பார்க்கலாம். நிகர லாபம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 17 கோடி, இந்த ஆண்டு 28 கோடியாக 67% அதிகரிச்சிருக்கு. மொத்த வருமானம் சென்ற ஆண்டு 271 கோடி, இந்த ஆண்டு 332 கோடியாக 22% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 63% உயர்ந்திருக்கு. மார்ஜின் 310 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. அதாவது அடிப்படை புள்ளிகள் உயர்ந்திருக்கு. 12% உயர்ந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 208, லோ 177, க்ளோசிங் 206. புக்கு 23 ரூபா தான். 9 டைம் அதிகமாக இருக்குது. ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆனால் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இது 190க்கு கீழே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. 2ஆம் காலாண்டு முடிவுகள் நல்லா வந்திருக்கு. பங்கு ஒரு வேளை ஏறக்கூட செய்யலாம். திரும்ப இறங்கினா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கும். ஆனந்த்ராஜ் தகுதி வாய்ந்த நிறுவன முதலீட்டாளர்களிடமிருந்து அக்டோபர் 7லேருந்து ஒரு பங்கோட விலை 695 ரூபான்ற விலையில் நிதி திரட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட்ரைசிங் பண்ணுறாங்க. அப்புறம் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அல்ட்ராடெக் சிமெண்டோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இது சிமெண்ட்டை எடுத்து செல்றதுக்கான ஒப்பந்தம். இது கண்டெய்னர் கார்ப்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். அப்போ அது ஸ்டாக் ப்ரைஸ் நெட் ப்ராஃபிட் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால ஸ்டாக் ப்ரைஸ் ஏறாமையே கிடக்கு. ரொம்ப நாளாக இறங்கிக்கிட்டே கிடக்கு. 500க்கு கீழே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. இறங்க ரொம்ப விலை கீழே இறங்கிருச்சு. வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 136 புள்ளி அதிகரித்து 81,926 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 30 புள்ளி அதிகரித்து 25,108 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,440 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 452 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 2 பேருமே நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. இது பாசிட்டிவாக பார்க்கலாம். சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 10 புள்ளி இறங்கி 25,213 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு. அப்புறம் தங்கம் 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 806 ரூபா விலை அதிகரித்து 1,21,000 ரூபாய் இருக்குது. 10 கிராம் உச்சபட்ச விலையில் இருக்குது. சில்வர் 1,45,410 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. 382 புள்ளி குறைஞ்சிருக்கு. நம்ம தொடர்ந்து ஆபரண தங்கத்தோட விலையை பார்த்துக்கிட்டு வர்றோம். 1 கிராம் ஆபரண தங்கம் ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையோட விலை பார்க்கலாம். 22K கோல்டு 916 11,200 ரூபா. நேற்று 75 ரூபா ஏறி இருக்குது 1 கிராம். அப்புறம் ஒரு பவுன் விலை 89,600 ரூபா. ஒரு பவுனோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம, செய்கூலி சேதாரம் எதுவும் சேர்க்காம சென்னையோட விலை 89,600 ரூபா. ஒரு பவுன் 8 கிராமோட விலை. இப்போதைக்கு வாங்குறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. தங்கத்தில் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செப்டம்பர் மாதத்தில் சுங்க கட்டண வசூல் 556 கோடியாக இருக்குது. 11% அதிகரிச்சிருக்கு. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் நெட் ப்ராஃபிட் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால பங்கு விலை நல்லா இறங்கியிருக்கு.
இதை ஹோல்டு பண்ணுறவங்க வந்து 39 ஒரு ஸ்டாப்பாக வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். 39க்கு கீழே போனால் வெளியே வந்துட்டு திரும்ப 40க்கு மேலே கன்சிடர் பண்ணலாம். புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க இப்போ கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது, நல்லா இறங்கியிருக்கு. கன்சிடர் பண்ணிவிட்டு 39 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு கீழே போனால் வெளியே வந்துடுங்க, மறுபடியும் மேலே வந்தால் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங்க்கு கூட பயன்படுத்திக்கலாம். 39 கவனமாக வச்சுக்கோங்க. இதுதான் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தகவல். அப்புறம் தேவ ஆசீர்வாதம்ங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, எஸ்எம்சி குளோபல் லிமிடெட் நிறுவனம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு இந்திய நிதி சேவை நிறுவனமாக இருக்கிறாங்க. பங்கு முதலீடு, வங்கி முதலீடு, காப்பீடு மற்றும் நிதி ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க. இந்தியா முழுவதும் ஏராளமான கிளைகளை கொண்டிருக்கிறாங்க. ஃபைனான்சியல் டீட்டெயில் பார்க்கலாம். நிகர வருமானம் சென்ற ஆண்டு 187 கோடி, இந்த ஆண்டு 145 கோடியாக 20% குறைஞ்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 43 கோடியாக இருந்திருக்கு போன வருஷம். 2025 மார்ச்சில் வந்து 3.95 கோடியாக 90% விழுந்திருக்குங்க, மிகப்பெரிய வீழ்ச்சி. அதன் பிறகு இந்த ஜூனில் வந்து 29 கோடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது இந்த ஜூனில். ROI சென்ற ஆண்டு 17%, இந்த ஆண்டு 12% இருக்குது, குறைஞ்சிருக்கு. ROC வந்து 14.6% இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் கடந்த ஆண்டு 17% இருந்துட்டு இப்போ குறைஞ்சிருக்கு 14%. ஷேர் ஹோல்டிங் ப்ரமோட்டர் வந்து 67% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐ வந்து 2.55% தான் ஹோல்டு பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்கிட்ட எந்த ஹோல்டிங்கும் இல்லை. பப்ளிக் வந்து 30% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங்கை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதே சமயம் பப்ளிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டிங்கை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 168, லோ 101, க்ளோசிங் 142 க்ளோஸ் ஆகிருக்கு. 1.68% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நிறுவனம் வந்து மெட்ரிக்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதே சமயத்தில் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்ச் குவார்ட்டரில் 90% ப்ராஃபிட் விழுந்தது, ரொம்ப வீக்னஸாக பார்க்கலாம். ஜூன் குவார்ட்டரில் கொஞ்சம் பரவாயில்ல. சார்ட் பார்க்கலாம். கடந்த ஆண்டு வந்து அக்டோபரில் 167 ரூபாய்க்கு இருந்த இந்த பங்கு படிப்படியாக இறங்கி வந்து ஏப்ரல் 2025 103 ரூபா 110 ரூபாக்குள்ளே அந்த ரேஞ்சில் வர்த்தகம் ஆகிட்டு இருந்திருக்கு. 90% ப்ராஃபிட் மார்ச்சில் விழுந்ததுனால தான் இது நல்லா இறங்கியிருக்கு. பங்கு இறங்கிட்டு இப்போ ஒரு ஏற்றம் ஏறி இருக்குது. இதில் நம்ம அடுத்த ஆண்டு முடிவு, காலாண்டு முடிவை கவனிக்கணும். காலாண்டு முடிவு நல்லா இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் 100 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மார்ச்சில் போயிருக்கு. அதனால் நீங்கள் காலாண்டு முடிவை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. இப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் 128 வந்து உடைச்சா வெளியேறிடணும். 128 ஒரு கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது ஹோல்டு பண்ணுறவங்க 128 கவனமாக வச்சுக்கோங்க. 128க்கு கீழே போனால் வெளியே வந்துட்டு திரும்ப 130க்கு மேலே வாங்கிக்கலாம். அதே மாதிரி புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க பொறுமையாக இருந்து காலாண்டு முடிவை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 128 கவனமாக வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலு. அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து லாபம் வந்துச்சுன்னா பங்கு விலை நல்லா ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.